வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 டேஸ்டியான கேப்சிகம் ரெசிபீஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ஹெல்த்தியான கேப்சிகம் வச்சு நம்ம 3 ரெசிபீஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 ரெசிபீஸுமே காமனானது நம்ம கேப்சிகமை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு கேப்சிகமை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கேப்சிகமை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை வேணாம். அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணும்போதே நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்தளவுக்கு குடமிளகாயை இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம முதல் ரெசிபி குடமிளகாய் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையானதை ரோஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இதிலையே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. காரத்துக்கு சிவப்பு மிளகாய் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ்ட் பண்ணுறப்பே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி வேணால் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் வதக்கி வச்சுருக்கோம்ல பேனில், இப்போ வதக்கி வச்சுருக்க குடமிளகாயோடையே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடமிளகாவோட நல்லா ஈவனாக பேஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குடமிளகாய் சாதத்துக்கு ரெடி ஆகிற பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும். இது நல்லா உதிரியாக இருக்க மாதிரி சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாதத்துலேயே நம்ம ரெடி பண்ணியிருக்க குடமிளகாய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக சாதத்துலேயே கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா நம்ம அந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறதுலே நம்ம இந்த சாதத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான குடமிளகாய் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ரெசிபி குடமிளகாய் பச்சடி தான். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பச்சடிக்கு நம்ம முதல்ல அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பச்சடிக்கு நம்ம தயிர் தேவை. இப்போ தயிர் இது மாதிரி தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தயிரில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க குடமிளகாய், நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த குடமிளகாயை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சடியில் இது மாதிரி குடமிளகாயை நல்லா ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் கடைசியாக தக்காளியை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பச்சடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான பச்சடி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எல்லா சாம்பார் சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான பச்சடி. இப்போ அடுத்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறது குடமிளகாய் பொரியல். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க குடமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கும் போதே நம்ம உப்பு போட்டு தான் ஃப்ரை பண்ணோம், அதனால் உப்பு போட தேவையில்லை. தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய குடமிளகாய் பொரியல். இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா ரெசிபீஸையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது முடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.